தமிழரசு கட்சியின் தீர்மானத்தை இணைந்து நடைமுறைப்படுத்துவோம். மாவை சேனாதிராஜா தெரிவிப்பு. பண்டாரவளை ரயில் நிலையத்தில் தமிழ் இளைஞர் மீது தாக்குதல், 8 இராணுவ சிப்பாய்கள் கைது. மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் குறுகிய காலத்துக்குள் நடாத்தப்படும், அதிஉச்ச அதிகார பகிர்வுக்கும் தயார் என்கிறார் சஜித். 109 விட அதிகமாக செலவு செய்தால் பதவி பறிபோகும், தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு வவுனியாவில் நேற்று நிறைவேற்றிய தீர்மானத்தை ஒற்றுமையாக இணைந்து நடைமுறைப்படுத்துவோம் என அந்த கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வி தர்மலிங்கத்தின் நினைவேந்தலில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். சுகவீனம் காரணமாக நேற்றைய இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் இலங்கை தமிழரசு கட்சி மத்திய செயற்குழு எடுத்த தீர்மானத்தை ஒற்றுமையாக இணைந்து நடைமுறைப்படுத்துவோம் என்று அவர் அங்கு குறிப்பிட்டார். பண்டாரவளை ரயில் நிலையத்தில் தமிழ் இளைஞர் ஒருவரை தாக்கி குழப்பத்தில் ஈடுபட்டனர் என கூறப்படும் 8 இராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரயில் நிலைய அதிபரால் பண்டாரவளை போலீசாருக்கு தொலைபேசி ஊடாக வழங்கப்பட்ட தகவலுக்கு அமையவே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பண்டாரவளை போலீசார் தெரிவித்தனர். நேற்றிரவு 8:30 மணியளவிலே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்றும் போலீசார் கூறினர். தியத்தலாவ இராணுவ முகாமில் சேவையாற்றும் மேற்படி இராணுவ சிப்பாய்கள் விடுமுறையில் வீடு செல்லும் வழியிலே இவ்வாறு ஒழுக்கமற்ற விதத்தில் செயற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பதுளையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயில் பண்டாரவளை ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. ரயில் நிலைய அலுவலக கடமை நிமித்தம் ரயில் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. அவ்வேளையில் ரயிலிருந்து இறங்கிய மேற்படி இராணுவ சிப்பாய்கள் பாடல் பாடியுள்ளதோடு கூச்சல் சத்தமும் எழுப்பியுள்ளனர். இதன்போது நிலத்தில் வீழ்ந்திருந்த பணப்பையை அவர்களிடம் ஒப்படைப்பதற்கு தமிழ் இளைஞர் ஒருவர் சென்றுள்ளார். இதன்போது அந்த தமிழ் இளைஞர் பணத்தை களவாடியுள்ளார் என்று கூறி அவர் மீது இராணுவ சிப்பாய்கள் தாக்குதலை நடத்தியுள்ளனர். ரயில் நிலைய அதிபரும் அங்கிருந்தவர்களும் தாக்குதலை தடுக்கச் சென்ற வேளை அவர்கள் மீதும் தாக்குதல் நடத்த முற்பட்டு அடாவடியில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக பண்டாரவளை ரயில் நிலைய அதிபர் மற்றும் தாக்குதலுக்கு இலக்கான இளைஞர் ஆகியோரால் பண்டாரவளை போலீஸ் நிலையத்தில் 2 முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. தாக்குதலுக்கு இலக்கான இளைஞர் பண்டாரவளை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் பண்டாரவளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் பண்டாரவளை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்படவுள்ளனர். வடகிழக்கு பிரதேசங்கள் உட்பட நாட்டின் ஏனைய அனைத்து பிரதேசங்களுக்கும் குறுகிய காலத்துக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்தி அதனூடாக அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றுத் தருவேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உறுதியளித்துள்ளார். வடகிழக்கு மாகாணங்களுக்கும் நாட்டுக்கும் அபிவிருத்தியை தளிர்விடச் செய்வதற்கு சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை கூட்டுவோம் என்றும் அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பிரதேசத்தில் கட்சியின் தேர்தல் காரியாலயத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டார். வடக்கு மாகாண மக்கள் யுத்தத்தினால் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். யுத்தம் இடம்பெற்ற நாடுகளில் யுத்தத்தின் பின்னர் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை கட்டியெழுப்புவதற்காக சர்வதேச நன்கொடையாளர் மாநாடுகள் கூட்டப்படுகின்றன. ஆனால் எமது நாட்டில் யுத்தம் நிறைவடைந்து 15 வருடங்கள் நிறைவடைந்த போதும் எந்த ஒரு தலைவரும் அவ்வாறான நன்கொடையாளர் மாநாட்டை கூட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த மாநாட்டின் ஊடாக கிடைக்கின்ற உதவிகளை வடக்கு கிழக்கு மாத்திரமல்லாமல் முழு நாட்டையும் அபிவிருத்தி அடைய செய்வதற்கு பயன்படுத்த முடியும். ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊடாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வட கிழக்கு மாகாணங்களை மையமாக கொண்டு சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை நடத்துவதோடு அதனூடாக வடகிழக்கு மாகாணங்கள் மாத்திரமல்லாமல் முழு நாட்டையும் அபிவிருத்தி அடைய செய்ய முடியும் என்றும் அவர் அங்கு குறிப்பிட்டார். அதேபோன்று ஒரே நாட்டிற்குள் உச்சபட்ச அதிகாரத்தை பகிர்ந்து அரசியல் ரீதியாக வளப்படுத்துவோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். மாகாண சபைகளின் அதிகாரங்களை அரசாங்கம் பறித்துள்ளது, அது இடம்பெறக்கூடாது. மத்திய அரசாங்கத்தினாலும் மாகாண சபைகளின் ஊடாகவும் உள்ளூராட்சி மன்றங்களின் ஊடாகவும் இடம்பெற வேண்டிய அபிவிருத்திகளை முன்னெடுக்க தலைவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவற்றின் அதிகாரங்களை பறிக்கக்கூடாது. வடமாகாண சபை இல்லாமல் இருக்கின்றது. அதனால் வடகிழக்கு பிரதேசங்கள் உட்பட நாட்டின் ஏனைய அனைத்து பிரதேசங்களுக்கும் குறுகிய காலத்துக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்தி அதனூடாக அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றுத் தருவேன் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலுக்காக வாக்காளர் ஒருவர் சார்பில் 109 ரூபாவை செலவிட முடியும் எனவும் அதற்கும் அதிகமாக செலவு செய்ததாக நீதிமன்றம் நிரூபித்தால் அந்த வேட்பாளர் பதவி இழக்க நேரிடும் என்றும் 3 வருட காலத்துக்கு அந்த வேட்பாளர் தனது குடியுரிமைகளையும் இழக்க நேரிடும் என்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க எச்சரித்துள்ளார். கண்டியில் ஊடகவியலாளர்களோடு அறியப்படுத்தும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது தேர்தல் செலவின விவரம் எவ்வாறு செய்யப்படுகின்றது என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
தேர்தல் செலவுகள் தொடர்பான சட்டம் முன்னர் இருந்ததாகவும் இது 2023 ஆண்டு 3ஆம் இலக்க வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டதாகவும் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க சுட்டிக்காட்டிய நிலையில் தேர்தலில் செலவழிக்கப்படும் தொகை தேர்தல் முடிந்து 31 நாட்களுக்குள் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அதனை வழங்காமை மற்றும் தவறான தகவல்களை வழங்குதல் ஆகிய இரண்டும் தண்டனைக்குரிய குற்றங்கள் எனவும் அலுவலகம் மற்றும் குடியுரிமைகள் பறிக்கப்பட்ட சம்பவங்கள் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் முடிவடைந்த 21 நாட்களுக்குள் வேட்பாளர்கள் தங்களது வருமானம் மற்றும் செலவு விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் செலவு விவரங்களை செய்தித்தாள் விளம்பரங்களிலும் இணையதளங்களிலும் பொதுமக்கள் பார்வைக்கு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.